ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா உப்புமா. அதுக்கு நான் 200 கிராம் ரவா எடுத்திருக்கேன். அது பாம்பே ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ ரோஸ்டட் ரவாவும் கடையில் கிடைக்கிது. அதை எடுத்திங்கனாலும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரவா உப்புமா செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரவாயை வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா ரவா உப்பு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் 3 வெங்காயத்தை துண்டு துண்டாவோ இல்லை நீட்ட வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் வெங்காயம் 2½ கப் அளவு, 200 கிராமுக்கு 2½ கப்பு, நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதில் 2½ கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா கட்டி தட்டும், அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா மெத்துன்னு வெந்து வந்துடும். அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. அது கூட 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்குனிங்கன்னா சுவையான ரவா உப்புமா ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி, சில பேர் அது மேலே தேங்காய் துருவி ஜீனி போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி.